அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகுவுடன் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாகவும், அதே சமயம் புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் யோகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த வேலை என்பது இனி மிக பெரிய அளவில் பணமழை என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே விலகும். உறுதியாகவே பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும், நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் கைகூடக்கூடிய வகையில் பல வகையில மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சனி பகவான். அவர் மிகவும் வலுவாக ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது, ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்த கூட சனி பகவான் முழுமையாக சப்தமத்தில் நுழையவில்லை. வாக்கியத்தின்படி யோகஸ்தானமாகிய 6ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்படி ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அக்ரகதியில் திரும்புவது மட்டுமல்லாது, யோகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து ராகு பயணிக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும். சொத்துக்களை விற்கக்கூடிய, வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிறைவான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. ருணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து யோகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி ராகு பயணிக்கக்கூடிய அதே திசையில் பயணிப்பது மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முழுமையாக யோகஸ்தானமாகிய 6ல் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் வலுவாக இணைந்திருக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு வலம் வருகிறார். அவருடன் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் முழுமையாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி முழுமையாக நுழையாத இந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது, பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது, அதே இடத்தில் ராகுவும் இணைந்திருப்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே
இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் பொதுவாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு தன வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பண வரவிற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு, சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் மிக முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக ராகு, கேது பார்க்கப்படுகின்றன. இப்படி மிக முக்கியமான கிரக நிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பும் வளர்ச்சிக்கான, முன்னேற்றத்திற்கான மிக அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருப்பவர் சனி, சுக்கிரன், ராகு ஆகிய 3 கிரகநிலைகளில் யோகஸ்தானத்தில் 2 கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மனித வாழ்விலே கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சனி பகவான் அதீத சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய 7.5 சனி, ஜென்ம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி போன்ற அமைப்பில் இல்லாதது மிக சிறப்பான முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குருவை போன்று சிறப்பு பார்வை பெற்ற ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவருடைய பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக 3, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் இந்த வேளையில் பதிவது பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக 10ஆம் பார்வையை 3ஆம் இடத்தில் பதிக்கிறார். தொழில் பார்வை, சகாயஸ்தானம், வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் பதியக்கூடிய இந்த வேளையில் புதிதாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில் ரீதியான சலுகைகள் போன்றவை சிறப்பாக அமையும். தொழில்துறையில் நல்ல ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கையெழுத்தாகும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைந்த வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. சகாயஸ்தானத்தை தொழில் ரீதியாக பார்ப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் இனி பணமழை என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தான பார்வையை 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். வெற்றிக்கு உரித்தான அனைத்து பார்வைகளும் அஷ்டமத்தின் மீது பதிவதால் அஷ்டம பாதிப்புகள், தடை தாமதம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் உறுதியாகவே விலக்கி சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதோடு பண வரவில் இருந்த தடைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவு, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல அஷ்டம பாதிப்புகளை விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தான பார்வை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பார்வை, விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பதிவதால் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே மங்களமான சுபம் நிறைந்த விரய செலவுகளாக மாறும். குறிப்பாக இந்த வேளையில் கலஸ்தரஸ்தான பார்வை வலுவாக விரயத்தில் பதிவதால் திருமணம், காதல் திருமணம் எதிர்பார்த்தபடி கைகூடும். புதுமனை புகுதல், பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான பண வரவிற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக உறுதியாகவே இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு அலைச்சல்
சிரமம் அதிகரித்தாலும் அதைவிட தனலாபம் உயரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தனியுடன் இணைந்து ராகுவும் ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் இனி பணமழை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயம் கிடைக்கும்.